ஹாய் செல்ல குட்டீஸ், திஸ் இஸ் வைப் வித் விஜி குக்கிங் vlog. வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பூரி மசால் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு 2 கப்பு, சால்ட் கொஞ்சம் வேணும், வெங்காயம் 3, தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கலாம், தக்காளி 2 எடுத்துக்கலாம், பச்சை மிளகா 3 எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா சாப் பண்ணிடலாம். சாப் பண்ணிவிட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மஸ்டர்ட் சீட்ஸ் உரத் தால் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வெட்டி வச்சுருந்த ஆனியன்ஸு, டொமேட்டோஸு, க்ரீன் சில்லிஸ் இதெல்லாம் இதில் போடலாம். போட்டு நல்லா வணக்கிடணும். இஞ்சி 1 இன்ச் சைஸ் நல்லா துருவி இதில் போட்டுடலாம். கார்லிக் ஃப்ளேக்ஸ் ஒரு 4-5 எடுத்து அதையும் நம்ம க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிடணும். கொஞ்சம் டர்மரிக் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸை நம்ம பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கடலை மாவை எடுத்து கொஞ்சம் கரைச்சி இதில் ஊற்றிடலாம். அப்புறம் பூரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு 2 கப்பில் ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சுகர் 1 ஸ்பூன், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக நம்ம அந்த பூரி மாவு பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி, பெருசாக பால்ஸ் உருட்டணும்னா நமக்கு நல்லா வராது. சின்ன சின்னதாக ரவுண்டாக போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி தேவையான ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பூரி ஒன்றா இதில் போட்டுக்கலாம். நம்ம பூரி போட்டதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி அந்த எண்ணெயை நல்லா வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டோம்னா பெட்டராக இருக்கும். இப்போது இந்த மற்ற தேய்ச்ச பூரியை நம்ம அதில் போட்டு அதே மாதிரி ரெட்டாக கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். பூரி போடும்போது ஆயில் ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் பிடிக்காது பூரிக்கு. இதே மாதிரி நம்ம மற்ற பூரிகளையும் அதில் போடணும். சைடில் நல்லா அமுத்தி விட்டோம்னா நல்லா ஃப்ளஃப் ஆகும். பூரி உப்பிரும். ரொம்ப கருகுனாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் வெள்ளையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது மாதிரி கோல்டன் கலரில் நம்ம பார்த்து எடுக்கணும். ஃப்ளிப் பண்ணி போட்டு எடுக்கணும். அப்போ சூப்பரான ஒரு பூரி நமக்கு கிடைக்கும். வாவ்! இந்த மாதிரி ஒரு மசாலா கூட இந்த பூரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பூரி ரொம்ப ஃபைபர், ஏன்னா அதில் கோதுமை மாவு இருக்குது, நல்ல ஃபைபர் சத்து கிடைக்கும். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ.